ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கேமரூன் ஐலாண்டில் இது 2வது நாள். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்களுக்கு இதுதான் லாஸ்ட் டேவும் கூட. இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock எங்களுக்கு பஸ் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்துட்டு லாஸ்ட் பஸ் இங்கே. ஸோ இது வந்து மழை அப்படின்றதுனால கீழே போகிறதுக்குள்ளே இருட்டிட்டோம் இல்லையா, அதனால் வந்து 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணாத ஒரு 2 hours கீழே போயிடலாம். 7-7:30 போயிடுவாங்க கீழே. அந்த மாதிரி வேண்டி நம்ம லாஸ்ட் பஸ் வந்து 5 o'clock வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே சீக்கிரமாக சுற்றி பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு டைம் 10:45 ஆகுது. இப்போ தான் நாங்கள் வெளியே வந்து பார்த்தோம். இப்போ கூட கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்துச்சு. கண்ணு கேட்ட தூரம் வந்து பசுமையாக இருந்தது. மரம், செடி, கொடி, அப்புறம் ஓடைங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்கள் அப்படியே அதெல்லாம் அழகாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு பார்க் ஒன்று இருந்தது. அங்கே வந்து நிறைய குட்டி பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டு அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்களும் அங்கேயே கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நிறைய நீரோடைகளை பார்க்க முடிஞ்சது. வடிகால் அமைப்பு முறை வந்து இங்கே சீராக இருந்தது. அது பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. எந்த தண்ணியுமே எங்கேயுமே தேங்காமல் அந்த தண்ணிக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு கால்வாய் அமைப்பு முறை வந்து இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாகவே இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்தது. இங்கே நிறைய வீடுங்க இருக்குது. ஆக்சுவலி கேமரூன் ஐலாண்டில் வந்து 3 கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. மலேசியா பொறுத்த வரைக்குமே 3 கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மலாய், சைனீஸு, அப்புறம் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கேயும் இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே அந்த கேமரூன் ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறைய மரம் இருந்துச்சு. ஸோ அது கீழே வந்து உட்கார மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. ஸோ ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். எங்களுக்கு வந்து ரூம் செக் அவுட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போய்ட்டு ரூம் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து நாங்கள் ஒரு கடையில் போய்ட்டு இட்லி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நாங்கள் என்ன பிளான் வச்சுருந்தோன்னா, இங்கே கேமரூன் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் இருந்தது. பீ ஃபார்மு, பட்டர்ஃப்ளை ஃபார்மு, அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்மு, அதான் சப்பாத்தி கல்லி அந்த மாதிரி வளர்க்குற இடம், இதெல்லாம் வந்து நிறைய இங்கே இருக்கும். விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து பீ ஃபார்ம் போயிட்டு அங்கேயே வந்து எல்லாமே பக்கமாக இருந்தது. அங்கே போய்ட்டு எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸை போய் பார்த்துட்டு ஈவினிங் 5 o'clock வந்து ஷார்ப்பாக நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். அதுக்காக கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து மீனெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஊர்லேயே விளையிற காய்கறியெல்லாம் வந்து சந்தை போட்டுருந்தாங்க. நாங்கள் புக் பண்ண கார் வந்துச்சு. ஸோ காரில் ஏறி பீ ஃபார்ம் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். பீ ஃபார்ம் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். மேலேயே இல்லை, கொஞ்சம் கீழே போகிற மாதிரி இருந்தது. இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஷாப்ஸ்க்கு கீழே தான் வந்து பீ ஃபார்ம் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். மேலேருந்து பார்க்கும்போது அந்த பீ ஃபார்மோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்ததுன்னா, அந்த தேன் கூட்டில் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த ஹெக்ஸகன் மாதிரி போட்டு அது உள்ளே வந்து செடிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீன்களெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் பீ ஃபார்ம் இருக்க பிளேஸ்க்கு போயிட்டோம். தேனி வளர்ப்பு அப்படின்னா செயற்கையாக தேனீக்களை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறது தான். இங்கே வந்து மரப்பலகையிலான பெட்டிகளை வந்து வச்சுருவாங்க. அங்கே தேனீக்கள் இருக்கும். அந்த தேனீக்கள் வந்து தேனெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேகரிக்கும். இதன் மூலமாக தேனும் கிடைக்கும், தேனீக்களும் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய இங்கே டிஃப்ரெண்ட்டான பூக்கள் வந்து வச்சுருந்தாங்க. இந்த செடிங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ஒரு கலரில் இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு தேனி அந்த பூவில் கிடைக்கிற அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பெட்டியில் வந்து சேகரிக்குது. இந்த ப்ராசஸ் தான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பேர் தான் வந்து பீ ஃபார்ம், அதாவது தேனி வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு சைனா கோவில் இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டோம்.
இவங்க யார் என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. பட் பார்க்க வந்து புத்தர் மாதிரி இருந்தாங்க. அங்கே வந்து வத்தி வச்சுருந்தாங்க. சைனா கடவுளாக இருந்தால் என்ன, எல்லாம் நம்ம கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வத்தி ஏற்றி ப்ரேயர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேயே வந்துட்டு பெரிய தொட்டி மாதிரி கட்டி மீன்கள்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீன்றதுனால மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. இந்த பீ ஃபார்மெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து ஜுமானியோ பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் இருந்துச்சு. அடல்ட்டுக்கு வந்து 15 ரிங்கட்ஸும் சைல்டுக்கு வந்து 10 ரிங்கட்ஸும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. எங்கள் 2 பேருக்கு 30 ரிங்கட்ஸ் ஆச்சு. உள்ள மொத்தம் 3 ஜோன் இருக்குது. ஜோன் ஏல வந்து பேர்ட்ஸ் கார்டன் இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் இருக்கிற பேர்ட்ஸ் தான் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு மயில், அப்புறம் காடை, வெள்ளை மயில் பார்த்தோம். அப்புறம் ஆண் மயிலுக்கு வந்து ரெக்கை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மயில் பார்த்தோம். அன்னப்பறவை வச்சுருந்தாங்க, கோழிங்கெல்லாம் விட்டுருந்தாங்க. அப்புறம் சேவல் வந்து இருந்துச்சு. எல்லாமே கருப்பு கலரில் இருக்க சேவல் அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்தான். நாங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஜோன் பியில் இருக்க பெட்டிங் கார்டன் அண்ட் பட்டர்ஃப்ளை ஃபார்முக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே அணில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்க அந்த பூச்சி. அதுக்கடுத்து மரம் மாதிரியே தெரியும் பார்த்தீங்களா, அந்த மரத்தோட நிறம் மாதிரியே இருக்கிறது அந்த பூச்சி வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து தேயிலெல்லாம் வச்சுருந்தாங்க. தேயில் வந்து 1-2 நிறைய இருந்தது. அது பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அது பக்கத்தில் வந்து சின்ன வண்டு மாதிரி இருந்தது. அது பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வந்து பச்சோந்தி வச்சுருந்தாங்க. இதில் வந்துட்டு ஒன்று மட்டும் ப்ரௌன் கலரில் இருந்தது, மற்ற 2 வந்து க்ரீன் கலரில் வந்து நிறம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இருக்க அதே ஃபேமிலியான மற்ற ஊர்வனெல்லாம் வச்சுருந்தாங்க. அது பேரெல்லாம் என்னென்னு தெரியல. ஒன்று ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கருப்பு கலரில், ஒயிட் கலரில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்புறம் வந்து ஒன்று பார்த்தது தாங்க, கண்ணாடி பாக்ஸ்லேருந்து வெளியே பார்த்தாவே நான் பயந்துட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை, பாம்பு தான். ஒன்று வந்து சுருட்டின்னு உள்ளே இருக்குது, இன்னொன்று வந்து அந்த மர கிளையில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பாம்புங்க இருந்து 1-2 இல்லைங்க, நிறைய பச்சை பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு. எனக்கு இது கண்ணாடி பாக்ஸ்லேருந்து வெளியே பார்க்கும்போதே பயம் வந்து தாங்கலை, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு கிட்டுக்கு வந்து அதெல்லாம் தெரியல, இதெல்லாம் என் பூச்சின்றது ஒன்றுமே தெரியல. ஸோ அவன் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக எதுவுமே பார்க்கவே இல்லை, சும்மா வந்து ஜஸ்ட்டு பார்த்துருந்தான். பேர்ட்ஸ் செக்ஷன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதெல்லாம் வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தான். ஆக்சுவலி இந்த அனிமல் வந்து ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எல்லோரும் வந்து அதை கையிலலாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. கிட்டு வந்து அது பயமே இல்லாமல் தொடலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். எங்களுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருந்தது. அது ஒரு மாதிரி பூடுற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பயந்துகிட்டே வந்து டச் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை விட பெருசாக ஒன்று இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இது என்ன அனிமல்ன்றது தெரியல. ஸோ எல்லோரும் அதை வந்து ரொம்ப டச் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து செம்மறி ஆடுங்களாம் இருந்த அந்த பண்ணைக்கு வந்து வந்தாச்சு. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு நடந்தது. கிட்டுக்கு அது வரைக்கும் ஆடுனா வந்து அலர்ஜி அப்படின்றது தெரியாது எனக்கு. அது வந்து மேன் கத்துறதுனால கிட்டு வந்து அது பயப்படுறானா என்னன்னு தெரியல. இப்போ தான் இது வந்து எங்களுக்கு தெரிய வருது, ஆடுனா உனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த க்யூட் ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். இங்க பாரு, கொம்பு இருக்கு இதுக்கு. பயப்படுறான். சரி ஒன்றும் இல்லம்மா. சரி வா பயப்படுறதுல. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கிறதுனால இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இந்த ஆட்டோட கழிவு இது எல்லாமே வந்து நீட்டாக எடுத்துகிட்டு ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த இடமே. இதுக்கு பக்கத்தில் வந்து முயலெல்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய முயல் இருந்தது. கிட்ட அது கூட வந்து நல்லா ரியாக்ட் பண்ணி ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருந்தான். ஏன்னா அது சவுண்ட் எதுவும் கொடுக்கல. இந்த ஆடு தான் வந்து சவுண்டு கொடுத்ததுனால மேபி அவன் வந்து அது பயப்படுறானா என்னன்றது தெரியல. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் கங்காரு வச்சுருந்தாங்க. இங்கே வந்துட்டு மொத்தம் 3 கலரில் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து ப்ரௌன் கலரில், அப்புறம் ஒயிட் கலரில் இருந்துச்சு, அப்புறம் பிளாக் கலரில் இருந்தது. ஒரு 4-5 தான் இருந்துச்சு, நிறையலாம் இல்லை. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு ஜோன் பியில் மொத்தம் 2 தான், பெட்டிங் கார்டன் அப்புறம் பட்டர்ஃப்ளை ஃபார்மு. இப்போ பெட்டிங் கார்டன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் பட்டர்ஃப்ளை ஃபார்முக்கு போயிட்டோம்.
இங்கே வந்துட்டு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு செடியிலும் ஒரு 3-4க்கு மேலேயே வந்து உட்காந்துட்டு நல்லா இருந்தது. அங்கே கிட்ட போகும்போது அப்படியே மேலே வந்து பறக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து எல்லோ கலரில் தான் அந்த பூ தான் வச்சுருந்தாங்க. அது மேலே எல்லாத்துக்கு மேலேயுமே இருந்துச்சு. அது பறக்கும்போது பார்க்கும்போது அழகாக இருந்தது. அப்புறம் அந்த செவத்தில் எல்லாமே வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இங்கே வந்து அது பட்டர்ஃப்ளை ஃபார்ம் தானே, இங்கே வந்து நிறைய ஸ்டேஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை எப்படி வந்து ஃபார்ம் ஆகிட்டு எப்படி வந்து உருவாகி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் அந்த கூட்டிலேருந்து எப்படி வெளியே வருது அந்த ஸ்டேஜ் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா ஸ்டேஜ் இருக்க பட்டர்ஃப்ளைஸுமே பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அகெயின் ஒரு முறை கிட்டுக்கு வந்து ஆடு மேலே இருக்க பயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு பண்ணையில் விட்டால் அவன் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். கிட்டுக்கு இன்னும் பயம் போகலை போல். சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் ஜோன் சிக்கு வந்துட்டோம். ஜோன் சியில் வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா மீன்கள் தான் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி இருவாழ் உயிரினங்கள் தவளைகள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நமக்கு கூட மாதிரி தருவாங்க. நம்ம உள்ளேயே போயிட்டு ஸ்ட்ராபெரி எல்லாம் நம்ம எடுத்து போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு போய் பார்த்தா என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் வேண்டி சும்மா ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஸ்ட்ராபெரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ தான். இங்கே வந்து ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு செம்மறி ஆட்டு பண்ணை இருந்தது. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 12 ringgits தான். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. அதனால் 2 டிக்கெட் வாங்கிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் 24 ringgits ஆச்சு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு மிளகா செடி இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து வயலட் கலரில் இருந்தது. நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து அந்த செம்மறி ஆட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 2 டிக்கெட் வாங்கியிருந்தோம். 2 ஃபுட்டு பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுடைய லக்கேஜ் பேக் வந்து இங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது. அங்கேயே நாங்கள் வந்து லாக்கரில் வச்சுட்டோம். அதுக்கு வந்துட்டு ஃப்ரீ தான். லக்கேஜ் வச்சுட்டு போயிட்டு சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டன்றதுனால லக்கேஜ் வந்து இந்த ஷாப்லேயே வச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். இந்த பிளேஸ் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மழை வந்தது. அதனால செம்மறி ஆடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருந்தது. எவ்வளோ புசு புசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட ஃபேஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்தது. இங்கே இருக்கிறது வந்து மேக்ஸிமம் ஒயிட் கலரில் தான் இருக்குது. அது மேலெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால சில ஆடுங்க வந்து கருப்பு கலரில் தெரியுது. ஸோ ஆடுங்களுக்கெல்லாம் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கையெல்லாம் ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சினுங்கின மாதிரி இருந்தது எங்கள் கையெல்லாம். ஸோ அதுக்கடுத்து சாப்பாடு இன்னொரு ஆட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஆடு பெருசாக புசு புசுன்னு இருக்க ஆடு வந்து குறுக்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பிடிக்க வந்தது. பயன்ட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள். கிட்ட அலறிட்டான். அது ஏன் அவ்வளோ குண்டாக இருக்குன்னா அது வந்து அவ்வளோ சண்டை போட்டு சாப்பிட்றதில்ல. அதனால தான் அது வந்து அவ்வளோ கொழுன்னு வளர்ந்துருக்காட்டுக்குது. நாங்கள் பயந்துட்டோம். இங்கே வந்துட்டு பலவிதமான செம்மறி ஆடுங்க வந்து வச்சுருந்தாங்க. ஒன்றுக்கு வந்து கொம்பு அவ்வளோ பெருசாக இருந்தது. எவ்வளோ பெருசாக இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். ஒரு சிலது வந்து ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது. இன்னொருத்தது வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதோட தலையை பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு இந்த செம்மறி ஆடுகளுக்கெல்லாம் வந்து தழையெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதுவும் வாங்கி நம்ம கொடுக்கலாம். தி பெஸ்ட் பிளேஸ் இன் கேமரான் ஐலாண்ட்னா நான் வந்து இந்த செம்மறி ஆட்டு பண்ணை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து செம்ம ஜாலியாக இங்கே தான் மக்கள் வந்து அதிக பேர் இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன பசங்க வந்து கத்திட்டு அழுதுட்டு பயந்துகிட்டே இருந்தாங்க. ஜாலியாக ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது இந்த பிளேஸே. கிட்டும் பயங்கரம் என்ஜாய் பண்ணால் நாங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இது பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செம்மறி ஆடு மாதிரியே தெரியல. ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் பெருசாக, கழுத்து நீளமாக, ஒரு மான் போல் இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு.
ஆக்சுவலி இது வந்து இதுவும் செம்மறி ஆடு தான், அந்த டைப் தான். அது பேக் சைடில் இருக்க ப்ரௌன் கலர் வந்து கண்ணுக்குட்டி மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த செம்மறி ஆடு பாருங்கள், பல்லு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்ணெல்லாம் வந்து சின்னதாக இருந்தது, பல்லு மட்டும் பெருசாக இருந்தது. இது கருப்பு கலரில் இருந்தது. இது செம்மறி ஆடு. இதெல்லாம் என்ன உருவனே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது. அதுக்கடுத்து எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். அப்புறம் சரி கிட்டுக்கு வந்து அந்த பயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நாங்கள் கிட்டு வந்து தூக்கி அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு பயந்தான், அதுக்கடுத்து வந்து டச் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து பிடிச்சி பிடுங்கிறதுல அந்த முடியெல்லாம் கையில் வேற ஒட்டிக்கிட்டு, ஸோ அந்தளவுக்கு ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பயம் வந்து போயிடுச்சு. அப்புறம் அது பின்னாடி ஓடுறது ஓடியாறது மாதிரி இருந்தான். நாங்கள் வந்து அது பக்கத்துலேயே ஒரு புல்லெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பறித்து அந்த செம்மறி ஆட்டுக்கு கொடுத்தோம். அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து நாங்கள் வச்சுருந்த லக்கேஜ் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து ஸ்வீட் கார்னெல்லாம் போட்டுருந்தாங்க. இந்த ஸ்வீட் கார்னெல்லாம் இங்கேயே வந்து விளையுது. ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா சீஸ் கார்ன் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இதில் வந்து போட்டு நிறைய சீஸ் எல்லாம் தாராளமாக போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு இங்கேவே 4 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கேப் புக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த சீஸ் கார்ன் வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே வந்து கேப் புக் பண்ணியிருந்தோம். மழை டயத்தில் வந்து இன்னும் ஜாஸ்தி ரேட் தான் இருக்கும். ஏற்கனவே கேபோட ரேட் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நல்ல வேளை நாங்கள் முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே கேப் வந்துடுச்சு. வந்ததும் அதில் ஏறி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ்ஸு வந்துட்டு இங்கேருந்து 5:30க்கு தான் எடுத்தாங்க. வித்தின் ஒரு 2 hours கீழே போயிட்டோம். ஒரு 7:20க்குள்ளே 7:20 7:30க்குள்ளே கீழே போயிட்டோம். கீழே போயிட்டோடனே கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டாங்க. ஸோ அதில் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் நக்கட்ஸு, சாண்ட்விட்சு, சுண்டல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அது வரைக்கும் கிட்ட வந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கேஎல் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் ஒரு கேப் புக் பண்ணி எங்கள் வீட்டு வந்து சேர்கிறதுக்கு 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்டில் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் சங்கீதா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.